ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது பொங்கல் அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோங்க. காலையிலே எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு பாலை தாங்க காய்ச்ச வந்தேன். நான் வந்து 6:30 6 எந்திரிச்சிட்டேன். பட் ஆனால் என்னால் காலையில் முகூர்த்தத்துக்கு பொங்கல் வைக்க முடியல. இங்கே செம்ம பனிங்க. அதனால் ஹாட் வாட்டர் போட்டு குளிச்சுட்டு கிளம்புறேன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி காஃபிலாம் போட்டு எடுத்து வச்சுட்டு வாசலில் ஒரு சின்னதாக குளம் போட்டுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் போட்டுக்கிட்டேன். என்னடா எப்படி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கிட்டேன். கோலம் போட்டு முடித்ததுக்குள்ளேயும் ஹாட் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாரீலாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாரியும் கட்டியாச்சுங்க. ரொம்ப நீட்டாலாம் கட்டலை, எதுவும் சொல்லாதீங்க. சாரீலாம் கட்டிட்டு வந்து மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு தாங்க வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டே சாம்பார்லாம் வச்சுட்டா நம்ம வந்து 9:30க்கு தாங்க பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்குள்ளே சாம்பார்லாம் வச்சுட்டா பொங்கல் விட்டு முடிச்சதும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இட்லியும் சைட் பை சைடு எடுத்து மாவு கலக்கி வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து விளக்கு முன்னாடி எல்லாம் படைச்சி வச்சிட்டாங்க. எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டோம், ஃபஸ்ட்டே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எல்லாம் ரெடியாக கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்றது கரெக்டாக இருக்கும்னு பொங்கல் வைக்கவும் கிளம்பிட்டோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொங்கல் பானையை என் ஹஸ்பண்ட் தாங்க வச்சாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பொங்கல் பானையை வச்சுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் ஊற்றி தான் பண்ணுவோம். அதே மாதிரி தேங்காய் தண்ணியை ஊற்றி பண்ணுறதுக்கு தேங்காய் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒன்று போல் உடைக்கணும்னு பொறுமையாக நின்று பார்த்து உடச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி தேங்காயும் நல்லபடியாக உடஞ்சிது. உடச்சி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோங்க. பொங்கல் பானையை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக பூஜை பண்ணுவோம் இல்லையா, அதனால் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சூடம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோங்க. அதுக்குள்ளேயும் கரெக்டாக 9:30 ஆயிரும் அப்படின்னு. இது நியர்பை 9:15 தாங்க ஆச்சு. அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொறுமையாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கல் பானைக்கு தீபாராதனை காட்டி அதுக்கப்புறம் தாங்க பொருத்துவோம். கரெக்டாக நான் பொருத்த போகிற நேரத்தில் தம்பி அழுதுட்டான். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அவன் அழுதுட்டுருக்கான்னதும் எனக்கு கேட்கல. போய் அவனை சமாதானம் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க அடுப்பை பற்ற வச்சேன். அடுப்பை பற்ற வச்சு தேவையான தண்ணியை ஊற்றி வச்சாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம். தம்பிக்கு இது புதுசாக இருந்தது. ஸோ அவன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான் நார்மலாக. நாங்கள் அப்படியே சைட் பை சைட் கங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரட்டையும் அடுப்புலேயே வச்சு போட்டுட்டேன். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக, நல்லா சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பித்ததும் நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பொங்க விட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டோங்க. நல்லா பொங்கிருச்சுங்க. அரிசி போட்டாச்சு. நான் தான் அரிசி போட்டதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்க மாட்டாங்க. எனக்கு ஷேக் ஆகும், நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அரிசி போட்டதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்தேங்க. அரிசி போட்டு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் போடலாங்க. அதுக்குள்ளேயும் சிரட்டை நல்லா பற்றி ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட சிரட்டை கங்கே அணைஞ்சு போச்சுங்க. அதனால் 2வது போட்டோம். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நல்லா கிண்டியாச்சு. வெல்லம் போட்டதுமே டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி சைடில் வந்து இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன். தம்பி பசிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டான். அதனால் வெல்லம் போட்டு இறக்குனதுமே சரின்னு சொல்லி சைடில் இட்லியும் ஊற்றி வச்சு முந்திரி பருப்பெல்லாம் தாளித்து போட்டாச்சுங்க. எல்லாம் போட்டு கிண்டி வச்சாச்சு. சைடில் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சாமிக்கு எல்லாம் எடுத்து வச்சு கும்பிடலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு கங்கு போட்டது ஃபஸ்ட்டு சாம்பிராணி காமிச்சு தீபாராதனை பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டோங்க. நான் கிச்சனில் வந்து இட்லி எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காக்காய்க்கு வைக்க முடியாது இல்லையா, ஸோ கொஞ்சமாக பால்கனியில் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். இட்லி சாம்பார் வச்சுருந்தேன் அன்றைக்கி. அப்படியே சைடில் கொஞ்சம் சட்னியும் வச்சுக்கிட்டேங்க. இட்லி சாம்பார் சட்னி இது தாங்க பொங்கல் அன்றைக்கி ஸ்பெஷல் பண்ணியிருந்தேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் உட்காந்தாச்சுங்க. அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்ததுனால அவங்க வந்து மத்தியானத்துக்கு மேலே ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கல் கொஞ்சமாக பேக் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். அப்படியே சாரிலே தாங்க போயிருந்தேன். ஸோ 2 ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். 2 வீட்டுக்குமே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. வரும்போது எல்லாம் கொடுத்துட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பால் பாக்கெட்டை தாங்க ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன்.
பால் அப்புறம் தயிரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து வீட்டில் எப்போதுமே தயிர் இருக்கணும். அன்றைக்கி தயிர் சுத்தமாக இல்லை. அதனால் பாலும் தயிரும் ரெண்டுமே சேர்த்தே வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு இட்லியே கொடுத்துரு, நான் இட்லியே கொண்டு ஆஃபீஸ் போகிறேன்னு அவங்க மதியம் கிளம்பி போயிட்டாங்க. நான் நைட்டு தாங்க சமையல் பண்ணேன். இது நைட்டு தாங்க எடுத்த வீடியோ. நானுமே மதியம் இட்லியே சாப்பிட்டுக்கிட்டேன். நைட் என்னென்ன பண்ணியிருந்தோம்னா சாம்பார், அவியல், ரைஸ் இது 3 தாங்க பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அதிசயமாக இந்த டைம் வாழை இலை கிடச்சிருந்தது. ஸோ வாழை இலை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு நாங்கள் வாழை இலை தாங்க சாப்பிட்டோம். தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்சேஷன் வர மாட்டேங்குது. அப்புறம் சாதம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டோங்க. சாம்பார், அவியல், அப்பளமும் பொரிச்சிருந்தேன். அது லாஸ்ட்டாக பொரித்தேன். அவங்க வந்து கேட்டதுக்கப்புறம் பொரித்து கொடுத்தேன். சாம்பார் வச்சு ஊற்றியாச்சு. அப்புறம் அவியலும் வச்சுருந்தாங்க. சாம்பார், அவியல், அப்புறம் தம்பி வந்து எனக்கு அப்பளப்பூ கேட்டான். ஸோ அவனுக்கு அப்பளப்பூ, எங்களுக்கு அப்பளம் அப்படின்னு எல்லாமே பண்ணியிருந்தோம். எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு காலம்பரை எழுந்திரிச்சதுனால ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு. சீக்கிரமாக போய் படுத்துட்டோங்க. நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எல்லோரும் ஒரே வீடியோ போட்டால் போர் அடிக்கும் இல்லையா, அதனால தாங்க. சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையிலத்துக்கு ஹாட் வாட்டர் வேணும். ஸோ ஹாட் வாட்டர் போட்டு கொதிக்க வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு வழக்கம் போல் ஆஃபீஸு ஸ்கூல்லாமே இருந்தது. நான் அப்படியே போட்டுட்டு படுத்துட்டேன். உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.